இவனை கொண்டு போய் யார விஜய் கிட்ட விடுறான்னா அந்த பாண்டிச்சேரிக்காரன் பாரு 85 புஷி ஆனந்தன் நல்ல வேலை பார்த்துக்கிறான். இவரு மிகப்பெரிய ஜோசியக்காரர். இவர் அப்படியே கணிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அக்யூட்டா சொல்லுவார். நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், நம்ம என்ன பதவியில உட்காரணும் இவர்கிட்ட சொல்லிட்டா இவர் பல கட்டங்கள் எல்லாம் போட்டு ராகு எங்க இருக்கான், கேது எங்க இருக்கான், இப்ப குரு எங்க இருக்கான், யார் யாரு எங்கெங்க எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்கிறாங்க, இதுக்கு என்ன யாகம் நடத்தணும், என்ன பூஜை நடத்தணும், நீங்க ஒரு ஒரு நாளைக்கும் என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணும், நீங்க எந்த நேரத்துல சாப்பிடணும், எந்த நேரத்துல தூங்கணும், நீங்க எந்த நேரத்துல பாத்ரூமுக்கு போகணும், எந்த நேரத்துல ஒண்ணுக்கு போகணும், எந்த நேரத்துல 2க்கு போகணும், நீங்க எந்த நேரத்துல நைட்டிங் போய் நீங்க எந்த நேரத்துல சரக்கு அடிக்க போகணும், சரக்கு அடிக்கும் போது நீங்க என்ன பிராண்ட் சரக்கு அடிக்கணும், 90 எப்ப அடிக்கணும், 60 எப்ப அடிக்கணும், 40 எப்ப அடிக்கணும், திரிஷா கிட்ட எப்ப போகணும், கீர்த்தி சுரேஷ் கிட்ட எப்ப போகணும், எந்த நேரம் வீட்டு விட்டு வெளியே போகணும், எந்த நேரம் அரசியல் பேசணும், இது எல்லாத்தையும் இவர் கரெக்டா சொல்லிடுவாங்க. நம்ம இவரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இவர் ராஜகுருவா மாறிட்டான். யாரு? இந்த ஃப்ராடு பையன். அவன் சொல்றான் விஜய் கிட்ட, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சிபிஐல பூரா நம்ப ஆளுங்க தான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஹெச்எம் நமக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உடனே விஜய் சொல்லியிருக்கான், ஐயோ எங்க ஹெச்எம் அண்ணா எங்க ஹெட்மிஸ்டர் செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹெட்மிஸ்டர்ஸ் இல்லைங்க, ஹெச்எம் அண்ணா ஹெட்மிஸ்டர்ஸ் இல்ல, ஹெட்மாஸ்டர் இல்ல, ஹெச்எம் அண்ணா ஹோம் மினிஸ்டர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் அமித்ஷா. இவன் சொல்றான் யாரு? இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், இந்த ஃப்ராடு ஜோசிக்கிறான் இல்ல, இந்த புறம்போக்கு பையன் சொல்றான், இந்த ஃப்ராடு, இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்ன்றவன் அவன் ஃப்ராடு ஜோசிக்காரன், அவனை போய் நீ கிட்ட சேர்க்கிறேன்னு அவங்க அப்பா சந்திரசேகர் கண்டிச்சிருக்காரு. இவன் தான் அப்பம் பேச்சும் கேட்கறதுல, அம்மா பேச்சும் கேட்கறதுல, பொண்டாட்டி பேச்சும் கேட்கறதுல, பெத்த புள்ளிங்க பேச்சும் கேட்கறது இல்லையே.